நான் ஒன்று சொல்கிறேன் சார், நான் கமல் ஃபேன் சார். இவர் கதை சொல்கிறத கேட்குறாங்க, நான் கமல் ஃபேனுன்னு சொல்லி நான் கேட்டேண்ணா. நீங்கள் யார் ஃபேனு அப்படின்னு நான் கேட்டேண்ணா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாளை திரையரங்குகளில் வெளியாகிறது. ரஜினியின் 171வது படமான இது ரஜினி லோகேஷ் கூட்டணியில் உருவான முதல் திரைப்படமாகும். கூலி படத்தில் நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷாஹிர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், நித்யாராம், சார்லி, ஜூனியர் எம்ஜிஆர் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். நடிகர் அமீர்கான் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார். ஒரு கடத்தல்காரராக இருந்து ஓய்வு பெற்றவர் பழங்கால தங்க கடிகாரங்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட திருடப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனது பழைய குழுவை மீண்டும் ஒன்றிணைப்பதே இந்த படத்தின் கதை என்று கூறப்படுகிறது. துபாயைச் சேர்ந்த விமர்சகர் உமைர் சந்து கூலி ஒரு ஒன் மேன் ஷோ திரைப்படம் என தனது ட்விட்டர் பக்கத்தில் விமர்சித்துள்ளார். அவர் பின்னணி இசை மற்றும் சண்டை காட்சிகள் அருமை, கடைசி 20 நிமிடங்கள் மற்றும் கிளைமேக்ஸ் காட்சிகள் படத்தின் பலம் என்று தெரிவித்துள்ளார். படத்தில் ஒரு சர்ப்ரைஸும் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் படத்தின் ஸ்கிரீன் பிளே மற்றும் திரைக்கதை ஆவரேஜ் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். மொத்தத்தில் ரஜினி ரசிகர்களுக்கு இது ஒரு பைசா வசூல் மாஸ் படம் பாருங்கள் என்று தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் திரைப்பட வகைப்பாட்டு வாரியம் கூலி படத்திற்கு 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்கக்கூடிய படம் என்று சான்றிதழ் அளித்துள்ளது. இதில் வன்முறை, அச்சுறுத்தல், திகில் காட்சிகள் அதிக அளவில் இருப்பதாகவும் சில கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் தணிக்கை வாரியம் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்கக்கூடிய படம் என சான்றிதழ் வழங்கியுள்ளது. இந்திய தணிக்கை குழு இந்த படத்திற்கு ஏ சான்றிதழ் அளித்துள்ளது. கூலி திரைப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் வெளியாகிறது. ரஜினியின் ரசிகர்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நம்பிக்கையுடன் எதிர்பார்த்துள்ளனர்.